அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை குருகுல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் சென்ற முறை மீன்புலத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக பார்த்த சில விடயங்களை நாங்கள் இன்றும் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அதை பற்றிய சில முன் விடயங்களை பற்றி பார்த்துவிட்டு பின்னர் நாங்கள் பாடத்துக்களை உள்ளடலாம் என நினைக்கின்றேன். ஆகவே போன முறை நாங்கள் சிறிய விடயங்களாக நாங்கள் மின் அழுத்தத்தை பற்றி போன விடயம் பார்த்தோம். மின் அழுத்தம் என்றால் என்ன என்றதை பற்றி நாங்கள் நாங்கள் இந்த மின் அழுத்தத்தை பொறுத்தவரையில் மின்புலம் குறித்த புள்ளிக்கு முடிவிலில் இருந்து ஒரு கூலோம் நேரேற்றத்தை கொண்டு வருவதில் மின்புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலையின் அளவு அக்குறித்த புள்ளியில் உள்ள மின் அழுத்தம் என்பதை நாங்கள் போன தடவை பார்த்திருந்தோம். அதன் அடுத்த விடயமாக நாங்கள் இன்று அடுத்ததாகவும், அதாவது Q ஏற்றத்தை முடிவிலில் இருந்து ஒரு குறித்த புள்ளிக்கு கொண்டு செல்வதில் மின்புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலையின் அளவு W ஜூலாயின் அக்குறித்த புள்ளியில் உள்ள மின் அழுத்தம் நாங்கள் V சமன் W/Q எனவும் பார்த்திருந்தோம். அந்த வகையில் அதன் அலகு ஜூல் கூலோம் -1 அல்லது வால்ட் என்ற விடயத்தையும் போன தடவை பார்த்திருந்தோம். ஒரு புள்ளி ஏற்றத்தால் ஏற்படும் மின் அழுத்தம் என்றால் அதுவும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஒரு புள்ளி ஏற்றம் Qவிலிருந்து R தூரத்தில் உள்ள ஒரு புள்ளியில் உள்ள மின் அழுத்தம் V என்னத்தால் தரப்படும் என்றது பார்த்திருந்தோம். V சமன் Q/4πε0 ஆரால் தரப்படும் என்று பார்த்தோம். இது ஒரு எண்ணிக்கணியம் என்ற விடயத்தையும் நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம். அந்த வகையில் எண்ணிக்கணியம் என்பதால் ஒரு பரம்பல் காரணமாக, புள்ளி ஏற்றங்களின் பரம்பல் காரணமாக உள்ள அழுத்தத்தை பற்றி பார்த்து நாங்கள். ஆகவே அந்த வகையில் அழுத்தம் எண்ணிக்கணியம். ஆகவே தனித்தனி ஏற்றங்களின் வரும் அழுத்தங்களின் கூட்டுத்தொகை தான் மின் அழுத்தம் என்று பார்த்து நாங்கள் இதுவும். ஆகவே ஒவ்வொரு புள்ளியேற்றம் ஒரு அழுத்தம் என்றது எண்ணிக்கணியம். அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு புள்ளியேற்றத்தால் வார அழுத்தத்தை காண்பதற்கு குறித்த புள்ளியில் அந்த ஏற்றத்துக்கும் அந்த இடப்பட்ட தூரத்தையும் நாங்கள் தெரிந்தால் அந்த Qவின் கீழ் 4πε0r1 அப்படி ஒவ்வொரு ஏற்றங்களும் காண தூரங்களை எடுத்து நேரடியாக சாதாரண கூட்டல் கழித்தலை கூட்டி பயன்படுத்தி நாங்கள் இந்த அழுத்தத்தை காண முடியும் என்பதையும் நாங்கள் போன விடயம் பார்த்தோம். அந்த வகையில் இது எண் புள்ளி ஏற்றங்களுக்குரியது என்று மின்னழுத்த சக்தி. இந்த மின்னழுத்த சக்தி என்றால் என்ன? இப்போ ஒரு கூலோமை முடிவிலில் இருந்து ஒரு குறித்த புள்ளிக்கு, மின்புலத்தில் உள்ள குறித்த புள்ளிக்கு கொண்டு வர செய்ய வேண்டிய வேலை மின் அழுத்தம் என்று பார்த்தோம். குறித்த ஏற்றத்தை மின்புலத்தில் முடிவிலில் இருந்து குறித்த புள்ளிக்கு கொண்டு வர செய்ய வேண்டிய வேலை தான் நாங்கள் மின் அழுத்த சக்தி என்று பார்க்க போறோம். அதாவது மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் உள்ள குறித்த ஏற்றத்தின் அழுத்த சக்தி என்பது முடிவிலில் இருந்து அக்குறித்த புள்ளிக்கு அவ்வேற்றத்தை கொண்டு வருவதில் புலத்துக்கு எதிராக செய்யப்படும் வேலையின் அளவாகும். ஆகவே ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் V எனில் அப்புள்ளியில் உள்ள ஏற்றம் Qவின் அழுத்த சக்தி, அப்ப அந்த Qவின் ஏற்றத்தின் அழுத்த சக்தி Q/V. ஏற்கனவே ஒரு ஏற்றம் ஒரு கூலோமை கொண்டு வர செய்யப்பட்ட வேலை தான் V. அப்ப Q கூலோமை கொண்டு வர செய்யப்பட்ட வேலை QV. நாங்கள் இந்த அழுத்த சக்தியை தான் நாங்கள் முன்னர் W என்ற குறியீட்டால பார்த்தோம். இப்போ P.E = QV ஆல தரப்படும் மின் அழுத்த சக்தி Q/V. அப்ப இங்கேயும் என்ன குறித்த ஏற்றத்தை அழுத்த சக்தி என்பது முடிவிலில் இருந்து, அதாவது முடிவிலில் இருந்து குறித்த புள்ளிக்கு அவ்வேற்றத்தை கொண்டு வருவதில் செய்யப்பட வேண்டிய, மின்புலத்துக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய வேலையின் அளவாகும் என்பது தெளிவாக இந்த வரவிலக்கணங்கள் மிக தெளிவாக ஞாபகப்படுத்தி வைத்திருக்க வேண்டியது. அதுதான் அலங்கால கேளியல் செய்கிறதுக்கெல்லாம்
இலகுவாகும். ஆகவே வரைவிலக்கணங்கள் மிக தெளிவாக ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டியது. மின்னழுத்த சக்தி வேறுபாடு என்றால் என்ன? இப்ப மின்னழுத்த சக்தி வேறுபாடு என்று சொல்லும் பொழுது மின்புலத்தில் உள்ள ஒரு குறித்த புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு குறித்த புள்ளிக்கு குறித்த ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை. மின்புலத்தில் ஒரு குறித்த புள்ளி இன்னொரு குறித்த புள்ளிக்கு ஒரு குறித்த ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை தான் மின்னழுத்த சக்தி வேறுபாடு. மின்புலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு குறித்த ஏற்றத்தை கொண்டு செல்ல தேவையான சக்தியானது மின்னழுத்த சக்தி எனப்படும். ஆகவே நாங்கள் அழுத்த சக்தி வேறுபாடு டெல்டா பி டாட் இ என்று போடுறோம். டெல்டா என்றது சக்தி வேறுபாட்டை குறிக்குது. Q இன்டூ டெல்டா வி ஏற்றம் தர அழுத்த வேறுபாடு Q இன்டூ டெல்டா வி இந்த மின்னழுத்த சக்தி வேறுபாடு. ஆகவே இந்த மின்னழுத்த சக்தி வேறுபாட்டை வைத்துக்கொண்டே நாங்கள் எல்லா வரைவிலக்கணங்களையும் பார்க்கலாம். எவ்வாறு பார்க்கிறது என்பதை பற்றி பின்னர் நாங்கள் சிந்திப்போம். பாருங்கள், அடுத்ததாக ஒரு குறித்த ஏற்றத்தை மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு கொண்டு செல்லப்படும் போது செய்யப்படும் வேலையானது ஏற்றத்தின் பருமனிலும் புள்ளிகள் ரெண்டும் அமைவிலுமே தங்கியுள்ளது, கொண்டு செல்லப்படும் பாதையில் தங்கியிருப்பதில்லை. இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, இப்போ ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு 3 வழிகளில் வேலை செய்யப்படும். W1, W2, W3 என்றால் இந்த செய்யப்படும் வேலை கொண்டு செல்லப்படுற ஏற்றம் கியூவிலும் இந்த ஏற்றம் கியூவிலும் இந்த குறித்த ரெண்டு புள்ளிகளுக்கு உள்ள அழுத்தங்களிலும் மட்டுமே தங்கியுள்ளது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தால் W1, W2, W3 எல்லாம் ஏலிருந்து பி கொண்டு வர சக்திக்கு சமன். கொண்டு செல்லப்படும் ஏற்றம் Q VB மைனஸ் VA. அப்ப இந்த சமன்பாடு எங்களுக்கு இந்த W, அதாவது இந்த சமன்பாடு நாங்கள் முன்னர் பார்த்த எல்லா வரைவிலக்கணங்களையும் இதுக்குள்ளேயே அடக்கலாம், இதுக்குள்ளேயே சிந்திக்கலாம். அப்ப இந்த நாங்கள் என்ன ஒரு குறித்த புள்ளியில் உள்ள மின்னழுத்தம் என்றால் நாங்கள் ஏற்கனவே கியூவிங்கில் 4πr ஆல் தரப்படும் என்று பார்த்தினாங்க. அப்ப R டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக, R முடிவிலியானுக அந்த அழுத்தம் பூஜ்ஜியமாகும். ஆக முடிவிலியிலே முடிவிலியாக இருந்தால் அந்த இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியம். ஆகவே Q into V என்று வரப்போகுது. ஆகவே இந்த வரைவிலக்கணத்தை வச்சு மின்னழுத்த சக்தி வேறுபாடு, மின்னழுத்த சக்தி என்ற எல்லா வரைவிலக்கணங்களையும் நாங்கள் இதுக்குள்ள பார்க்கலாம். அதாவது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு, ஏன்னா மின்புலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு குறித்த ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை தான் இந்த கோவை. அதாவது ஏயிலிருந்து பி என்றால் ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்லும் பொழுது VB மைனஸ் VA. இப்போ இலகுவாக இதை நாங்கள் விளங்கி வைக்கிறதுக்கு, இப்போ ஒரு ஈப்பு புலத்தில் நாங்கள் ஒரு திணிவை நாங்கள் கீழே இருந்து மேலே கொண்டு போகும் பொழுது என்ன நாங்கள் புலத்துக்கு எதிராக வேலை செய்கிறோம். அப்போ இங்கே குறைந்த இடத்திலிருந்து கூடிய இடத்துக்கு போய்கல, இப்போ நாங்கள் இதிலேருந்து இங்கே கொண்டு போகிறோன்னா இந்த சக்தியிலேருந்து இந்த சக்தியை கழிக்கும். உயர்ந்த சக்தியிலேருந்து அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம். ஆகவே இந்த சக்தியிலேருந்து அழுத்த சக்தியிலேருந்து இந்த சக்தியை கழிச்சதான் சக்தி வேறுபாடு. ஏயிலிருந்து பி கண்டால் VB மைனஸ் VA இன்டு Q. அதை வடிவாக விளங்கி இருக்கணும், உங்களுக்கு அந்த விடயம் தெளிவாக இருக்கணும். இப்போ இது என்ன முடிவிலியாக இருந்தால் இந்த VA அழுத்தம் பூஜ்ஜியம். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் QV எல்லா விடயங்களையும், ஆகவே அடிப்படையான சமன்பாடு இதுதான். இதை கொண்டு நாங்கள் எல்லா சக்தி வரைவிலக்கணங்களையும் அழுத்தத்துக்குரிய வரைவிலக்கணங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே இரு புள்ளிகளுக்கிடையே உள்ள அழுத்த வேறுபாடு என்றால் என்ன? அப்ப குறித்தேற்றம் என்று சொன்ன நாங்கள் அந்த குறித்தேற்றம் ஒரு கூலோமாக இருந்தா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையான அழுத்த வேறுபாடு என்று சொல்ல போறோம். அந்த ரெண்டு புள்ளிகளுக்கிடையான நாங்கள் கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை தான் அழுத்த வேறுபாடு. மின்புலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு அலகு ஏற்றத்தை எடுத்து செல்ல போது செய்யப்படும் வேலையானது
அவ்விரு புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு எனப்படும். அவ்விரு புள்ளிகளுக்கு இடையான அழுத்த வேறுபாடு. அப்போ நாங்கள் குறியீட்டு ரீதியாக ஏயிலிருந்து பிக்கு அழுத்த வேறுபாடு ஒரு கூலோமீட்டரை எடுத்து செல்ல செய்ய வேண்டியது. அப்போ ஏயிலிருந்து பி என்ற விபி மைனஸ் வி அழுத்த அந்த கருத்து வடிவாக நாங்கள் விளங்கி வைக்க வேண்டியது. ஆகவே இப்போ வரைவிலக்கணம் வோல்ட். அப்போ வோல்ட்டுக்கு வரைவிலக்கணம் இந்த அழுத்த வேறுபாட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். இந்த அழுத்த சக்தி வேறுபாட்டில் இருந்து எவ்வாறு அழுத்த சக்தி வேறுபாடு? ஒரு மின்புலத்தில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு கூலோம் ஏற்றத்தை எடுத்து செல்ல செய்ய வேண்டிய வேலை ஒரு ஜூலாக இருந்தால் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையான அழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் என வரையறுக்கப்படும். ஆகவே அந்த அழுத்த வேறுபாட்டை வச்சுக்கொண்டு பாருங்க, ஒரு கூலோம் நேரேற்றத்தினை மீன்புலத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு எடுத்து செல்லும் போது செய்யப்படும் வேலை ஒரு ஜூல் ஆக இருப்பின் அவ்விரு புள்ளிகளுக்கு இடையான அழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் ஆகும். அவ்விரு புள்ளிகளுக்கு அழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் ஆகும். இப்ப நாங்கள் இந்த மின்புலத்தில் சக்தியை அளக்கிறதுக்கு கூடிய சந்தர்ப்பம் நாங்கள் எலக்ட்ரான் வோல்ட் அணுவியல் சம்பந்தமான சந்தர்ப்பங்களில் சக்தி அளக்கிறதுக்கு நாங்கள் எலக்ட்ரான் வோல்ட் என்ற அலகை பயன்படுத்துவோம். இப்போ ஒரு எலக்ட்ரான் சக்தி எத்தனை எலக்ட்ரான் வோல்ட்? ஒரு கிலோ எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட எலக்ட்ரான் அது இயங்குது. இயங்கினா அதால் வர வேகம் என்ன? அப்படி அந்த வகையில் ஏற்றங்களோட சம்பந்தப்பட்டதில் சக்தி அளக்கிறதுக்கு எலக்ட்ரான் வோல்ட் பயன்படுத்துவோம். இப்போ ஒரு புரோத்தன் ஒரு மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொண்ட ஒரு புரோத்தன் அது இயங்கிக்கல. அப்போ அந்த சக்தியை எலக்ட்ரான் வோல்ட் சார்பாக கதைப்போம். இந்த ஒரு எலக்ட்ரான் வோல்ட்ன்றது என்ன? ஒரு எலக்ட்ரான் வோல்ட்ன்றது 1.6 தர 10⁻19 ஜூல். அதாவது ஒரு எலக்ட்ரான் ஏற்றம் உங்களுக்கு தெரியும், 1.6 தர 10⁻19 கூலோம். வோல்ட்ன்றது ஜூல் கூலோம் -1. ஆகவே 1.6 தர 10⁻19 ஜூல் தான் ஒரு எலக்ட்ரான் வோல்ட். ஆகவே இங்கும் நாங்கள் எலக்ட்ரான் வோல்ட் என்ற சக்தியின் அலகை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதே போல் நாங்கள் பின்னர் வருகின்ற சடமும் கதிர்ப்பும் என்ற பகுதிகளிலும் இந்த எலக்ட்ரான் வோல்ட் என்ற பகுதியை சக்திக்கான அலகாக பயன்படுத்த போகின்றோம். எலக்ட்ரான் வோல்ட் என்றது அணுவியல் சம்பந்தமான சக்தி அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததான் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு வருவோம். இப்போ ஒரு உதாரணத்தில் என்ன 10 வர்க்கமூலம் 2 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரம் ஏபிசிடினது உச்சிகள் ஏபிசிடியில் 2 தர 10⁸8 கூலோம், 3 தர 10⁸8, 4 தர 10⁸8, 5 தர 10⁸8 ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சதுரத்தின் மையம் ஓவில் விளையில் அழுத்தத்தை காண்க. ஆகவே நாங்கள் முதல் தரவுகளை கொண்டு ஒரு மாடல், ஒரு மாதிரி படத்தை வரைய வேண்டும். அந்த மாதிரி படத்தை வரையந்தான் உங்களுக்கு இந்த கேள்வியை போகிறதுக்கான ஐடியாக்களை எடுத்துக்கொள்ளலாம், என்னென்ன மாதிரி போகலாம். அந்த மாதிரியை கொண்டு தான் இலகுவாக கேள்வியை புரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே எப்போதும் கேள்விகள் வரும்பொழுது உடனடியாக அதற்கு தரவுகளாக படங்களாக சிறிய படங்களாக வரைந்து பார்ப்பது இலகுவானதாக இருக்குது. ஆகவே இந்த ஏபிசிடி ஓவண்டிலும் உள்ள ஏற்றங்கள் போடப்பட்டாய்த்து. ஆகவே ஓவில் அழுத்தம் என்றது ஒரு எண்ணிக்கணியம் என்று தெரியும். ஆகவே இந்த தூரங்கள் 10 வர்க்கமூலம் 2 தந்திருக்கு. அப்போ 10 வர்க்கமூலம் 2 10 வர்க்கமூலம் 2 இந்த தூரங்கள் இலகுவாக பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் தூரங்கள் என்ன ஏபி இந்த தூரங்கள் தரப்பட்டிருந்தால் இந்த தூரம் ஒரு விட்டம், இது 10 வர்க்கமூலம் 10 வர்க்கமூலம் 10 என்றால் விட்டத்தின் நிலம் தெரியும். அதிலிருந்து OA-க்குரிய நிலத்தை நாங்கள் காணலாம் இலகுவாக. அதன் வர்க்கம் என்று பார்த்தால் ஆகவே இந்த நீளம் 10 10 இலகுவாக பார்த்துக்கலாம். OA ஒவ்வொன்று 10 இருக்க போகுது. ஆகவே இங்கே சாதாரண எல்லா தூரங்களும் சமன். இந்த தூரம் எல்லாம் 6 இருக்க போது, எல்லாம் தூரங்கள் சமனாக இருக்க போது. ஆகவே சாதாரண கூட்டல் கழித்தலை பயன்படுத்தி நாங்கள் ஓவில் உள்ள அழுத்தத்தை இந்த ஏற்றங்களால் வார அழுத்தங்களை காணப்போகிறோம். ஆகவே தூரங்கள் சமனண்டபடியால் எங்களுக்கு எல்லா ஏற்றம் QA QB எல்லாம் நாங்கள் கூட்டி கீழ் 4πε0 R நேரடியாக போட்டுக்கொள்ளலாம்.
அப்போ மொத்த ஏற்றம் 2 3 4 5 அவ்வளோத்தையும் கூட்டுறோம். ஆகவே பிரதியிட போகிறோம். இனிமேல் பிரதியிடும் பொழுது 1/4π பதிலாக 9 தர 19. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் 10 சென்டிமீட்டர் 2. ஆகவே 10 சென்டிமீட்டர் 10 தர 10 2 கீழே போடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஏற்றங்கள் இந்த 2 3 4 5 அவ்வளோத்தையும் கூட்டி இங்கே 10 வெளியில் எடுத்திருக்கிறேன் பொதுவாக. இப்போ சுருக்கல்ல நாங்கள் அந்த இலகுவாக என்ன திருப்ப எழுதாமல் அதை நாங்கள் பொதுவெடுத்து எடுத்து செய்கிறது இலகுவானது. அந்த வகையில் கூட்டி நாங்கள் விடைக்கு இலகுவாக போக முடியும். ஆகவே 12,600 வால்ட் என்று கிடைக்கின்றது. ஆகவே இது ஒரு எண்ணிக்கணியம், சாதாரண கூட்டல். தூரங்கள் சமன் என்பதால் நாங்கள் இலகுவாக கூட்டி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்த்தால், இப்ப 20 சென்டிமீட்டர் பக்கமுடைய சமபக்க முக்கோணி உச்சிகள் ஏபிசியில் ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு. பிசியின் நடுப்புள்ளி டியில் விளையில் மின் அழுத்தத்தை காண்க. இங்கும் நீங்கள் உடனடியாக மாதிரி படத்தை வரைய போறீங்க. அப்ப மாதிரி படத்தை வரைஞ்சி தரவுகளை குறிப்போம். ஆகவே அந்த வகையில மாதிரி படம் தூரங்களை குறிச்சிருக்கு. 20 சென்டிமீட்டர் சமபக்க முக்கோணி, ஒவ்வொன்றிலும் உள்ள ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதில் உள்ள அழுத்தம் என்ன உங்களுக்கு தெரியும், இது 20. ஆகவே R1 தூரம் எவ்வளோன்னு தெரியும், 10 சென்டிமீட்டர் நடுப்புள்ளி எடுக்கிறோம். ஆகவே 10 சென்டிமீட்டர். ஆகவே இந்த தூரம் உங்களுக்கு தெரியும், என் சமபக்க முக்கோணி என்றபடிய இது 10 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர் என்று உடனடியாக காணலாம். இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இது இந்த கோணம் 30 பாகை என்று தெரியும், சமபக்க முக்கோணி. அப்போ உங்களுக்கு தெரியும் செம்பக்கத்தின் அரைவாசியாக இருக்கும் சிறிய பக்கம் என்றது, அது வர்க்கமூலம் 3 என்றது தெரியணும். எங்களுக்கு இலகுவாக சுருக்கிறது சைன் கோசண்டு நாங்கள் போட்டு மினக்கிடாமல் செம்பக்கத்தின் அரைவாசியாக இருக்கும் சிறிய பக்கம், அடுத்த பக்கம் அதின் வர்க்கமூலம் 3 மடங்காக இருக்கும். அந்த விடயங்களையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் திருப்ப 3 இது ரெண்டும் ஒரே தூரமாக இருக்க போது, இது மட்டும் வித்தியாசப்பட போது. ஆகவே அது ரெண்டையும் பிஏயும் சிஏயும் நாங்கள் பிஏயும் சிஏயும் எடுத்து அதுக்கான தூரம் R1, ஏக்குரிய தூரம் தான் மாறுபடுது R. ஆகவே 1/4πε2 பொதுவாக 1/4πε 9/19 QA என்றது 12 நானோ கொண்டபடியாக 10/9 வெளியில் எடுத்திருக்கிறேன். கீழே 10 வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர். ஆகவே 10/2 வெளியில் எடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் வரப்போகுது. அடுத்தது 6/3 கீழ் 10, அதே நானோ, அடுத்தது சென்டிமீட்டர். அப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக எடுத்திருக்கு. அந்த வகையில் இதை சுருக்கினா ஏன்னா இங்கே 10/9 அந்த 10/9 வெட்டிட்டா மிச்சம் 10/2 9 இருக்கிறது. ஆகவே 900 வரப்போகின்றது. அதோட வர்க்கமூலம் 3 மேலேயும் கீழேயும் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், கீழே 3 வரப்போது, மேலே வர்க்கமூலம் 3. அப்போ அந்த 3ம் 12ஐயும் வெட்டினால் 4, வர்க்கமூலம் 3 பெறுமதி 0.1732 சக 9/10 ஆகவே சுருக்கல் எவ்வளவுக்கு இலகுவாக சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு கவனிக்க வேண்டியது சுருக்கல்ல. ஆகவே அதை சுருக்கி நாங்கள் பெருக்கி கூட்டி அந்த விடைக்கு நாங்கள் செல்ல முடியும். ஆகவே இந்த உதாரணம் இந்த என்ன மாதிரி இந்த அழுத்தங்களை கூட்டுறது எவ்வாறு பயன்படுத்துகின்றது இந்த வினாவின் மூலம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அடுத்த வினா, இப்ப நாங்கள் அழுத்தங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்ப வேலை எவ்வாறு காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப குறித்த ஏற்றத்தை இங்க பாருங்கள், ஏபிசிடி ஒரு செவ்வகம், அதில் ஏபி 6 சென்டிமீட்டர், பிசி 4 சென்டிமீட்டர், உச்சிகள் ஏபிசிடியில ஏற்றங்கள் தரப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிசி நடுப்புள்ளி ஈயிலும் சிடி நடுப்புள்ளி எஃபிலும் மின்னழுத்தங்களை காண்பதுடன்
ஈலிருந்து எஃப்க்கு இவ்வளவு கூலோம் ஏற்றத்தை 2 தர 10 கூலோம் ஏற்றத்தை எடுத்து செல்ல செய்ய வேண்டிய வேலையை காண்க. இதுதான் கேள்வி. ஆகவே உடனடியாக தரவுகளை கொண்டு படத்தை கீறுறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வேறவனும் என்ன மாதிரி ஈலிருந்து எஃப்க்கு கொண்டு போறோம். ஆகவே எங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டியது என்ன, எங்களுக்கு காண வேண்டியது இடபிள்யூ, அது உடனடியாக ஈலிருந்து எஃப்க்கு என்ன செய்ய போறீங்களா, அது சமன் கொண்டு செல்லப்படுற ஏற்றம், அதான் அந்த ஏற்றம் இன்டு விஎஃப் மைனஸ் விஇ. இதை பயன்படுத்த போறோம். அப்ப ஈலிருந்து எஃப் எஃப்ல அழுத்தத்திலிருந்து ஈல் அழுத்தத்தை கழிக்கும் கண்டது தெரியும். அதே நேரத்தில் இப்ப இதுல உள்ள ஈலும் எஃப்லும் உள்ள அழுத்தத்தை காண்பதற்கு நாங்கள் அழுத்தத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் இந்த தூரங்கள் பாருங்க இவ்வளவும் 6 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் என்றால் இது 3, இது 4, ஆகவே இது 5 இருக்க போது. ஆகவே இதுல எங்களுக்கு இலகுவாக தூரங்கள் எல்லாத்தையும் குறிச்சு 4, 3, 5. ஆகவே இந்த இ என்ற புள்ளியில் அழுத்தத்தை காண்றதுக்கு ஏயிலும் பியிலும் உள்ள ஏற்றங்களுக்கான தூரங்கள் சமன், அதே மாதிரி டியிலும் சியிலும் உள்ள தூரங்கள் சமன், எல்லாம் 5 சென்டிமீட்டர். ஆகவே இலகுவாக நாங்கள் அதை பயன்படுத்திக்கல அழுத்த, அதாவது ஈயில் உள்ள அழுத்தம் வி என்ற வடியால் நாங்கள் வி என குறிச்சால் என்ன மாதிரி எடுக்கலாம், ஏயில் உள்ள ஏற்றமும் பியில் உள்ள ஏற்றம் தூரங்கள் சமன், ஆகவே QA பிளஸ் QR. அதே மாதிரி சியிலும் டியிலும் உள்ள தூரங்கள் 5 சென்டிமீட்டர், இந்த R1 தான் 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இதுதான் 3 சென்டிமீட்டர். ஆகவே ஏற்றங்கள் தெரியும். ஆகவே இதை ஈல அழுத்தத்தை காணலாம். இதே போல் நாங்கள் எஃப்ல அழுத்தத்தை காணும் பொழுது என்ன வித்தியாசப்பட போகின்றது, இந்த ஏ பிக்குரிய தூரங்கள் R1 என்று வரப்போகின்றது. ஏ பிக்குரிய தூரங்கள் மாறி இது இங்கே வரப்போது, இது இங்கே வரப்போது, அவ்வளவு வித்தியாசம் வரப்போகுது. ஆகவே அந்த வகையில முதலாவது சுருக்கி எடுத்துக்கொண்டு அடுத்தது எவ்வாறு இலகுவாக அதன் மூலம் போகலாம் என்பதை நீங்கள் திருப்ப எழுத தவிர்த்து நாங்கள் அதை பயன்படுத்துறது எவ்வாறு என்பதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விடயமாக உள்ளது. பாருங்க, நான் அந்த தூரங்களை ஏற்றங்களை அதே போல் போடும் பொழுது ஏற்றங்களை கூட்டி ஏயிலும் பியிலும் தூரங்கள் 3, 5, 2, 10, 8. ஆகவே அது என்ன 8 பெறுமதி போடப்பட்டிருக்கு. ஆகவே சுருக்கினா எங்களுக்கு கிடைக்க போறது. ஆகவே அடுத்த சுருக்கல் என்ன வித்தியாசப்பட போகுது, இந்த 5 இங்கே வரப்போகுது, இந்த 3 இங்கே வரப்போகுது, மற்ற ஒன்றும் மாறுபடாது. ஆகவே அந்த வகையில சுருக்கலை நான் நேரடியாக இதே போல் எஃப்இல் மின்னழுத்தம் விஎஃப்எனில் அதே இந்த R1 மாறி இருக்கு. நாங்கள் நேரடியாக இதை எழுதாமலே அதே போல எழுதி கொள்ளலாம். பாருங்க, இந்த 6 இங்கே 5 இங்கே வருது, 8 இங்கே வருது, அவ்வளவு வித்தியாசம். நேரடியாக விடைக்கு நாங்கள் சுருக்கி இலகுவாக அதையும் எவ்வாறு சுருக்கப்படுது என்றதையும் கவனிக்க வேண்டியது. நாங்கள் போமாசி எடுத்து பெருக்கி எடுத்திருக்கிறேன். அந்த வகையில் விடைக்கு நாங்கள் சுருக்கிற வழிகளையும் இங்கு காட்டப்பட்டிருக்கு. ஆகவே இவ்வாறு இலகுவாக பெறக்கூடியது. ஆகவே ஈலும் அழுத்தம் கண்டாய்த்து எஃபிலும் அழுத்தம் பெறப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு ஈலிருந்து எஃபிற்கு சக்தியை கொண்டு செல்ல, ஏற்றத்தை கொண்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை எவ்வாறு, அப்ப அழுத்த வேறுபாடு கொண்டு செல்லப்படும் ஏற்றம், அவ்வளவுதான் அடுத்த வேறுபாடு. அப்ப ஈலிருந்து எஃப்க்கு போகும்போது எங்களுக்கு அழுத்த வேறுபாடு சரி ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். அப்ப இதுல உள்ளது இஎஃப், இந்த அழுத்த வேறுபாடு இஎஃப், அங்க கண்டது எங்களுக்கு இந்த விஎஃப், அங்க முன்னர் வி, இது விஇ. ஆகவே ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஈல இருந்து எஃப் என்ற எஃப்ல இருந்து ஈய கழிக்க போறீங்க, அழுத்த வேறுபாடு தர. அப்ப விஎஃப்ல இருந்து கழிக்கிறோம், ஈல இருந்து எஃப் என்றால்
நாங்கள் எழுத போகிறது இந்த மாதிரி அமைகின்றது. ஆகவே கொண்டு செல்லப்படும் ஏற்றம் 2 தர 10 செய்ய 10. அழுத்த வேறுபாடுகள் தெரியும், ஏற்கனவே கண்டுவிட்டோம். அதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது எவ்வளவு ஜூலாக இருக்கு. ஆகவே இந்த சிறிய இலகுவான வினா எவ்வாறு சுருக்கல்கள் எவ்வாறு படங்கள் வரைந்தோம் என்பதை மிக அவதானமாக எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு நாங்கள் ஈயிலிருந்து எஃப்க்கு போகும்போது செய்யப்பட்ட வேலை எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது இந்த வினாவிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது. அடுத்த ஒரு பல்தேர்வு வினாவுக்கு செல்லுவோம். ஆகவே பல்தேர்வு வினாவில் முதலாவது கேள்வியாக 10 வோல்ட் அழுத்த வேறுபாட்டின் ஊடாக 2 தர 10 செய்ய 10 கூலோம் ஏற்றம் பட்ட துணிக்கு ஒன்று ஆர்முடுகின்றது. இவ்வழுத்த வேறுபாட்டின் காரணமாக துணிக்கே பெறும் சக்தி அழுத்த வேறுபாடு தர ஏற்றம்தான் சக்தி என்று நாங்கள் ஏற்கனவே வரவிலக்கணம் வடிவாக புரிந்து வைத்துள்ளோம். ஆகவே நேரடியாக அழுத்த வேறுபாடு 14 2 தர 10 செய்ய 10 கூலோம் பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைப்பது இந்த 10 செய்ய 10 14 10 செய்ய 6. ஆகவே முதலாவது விடை இலகுவாக கிடைக்கின்றது. ஆகவே அழுத்த வேறுபாடு தர ஏற்றம் இதுதான் நாங்கள் பெறும் சக்தி என்பதை நாங்கள் வரைவிலக்கணத்துக்கூடாக நேரடியாக இந்த வினாவுக்கு விடையளிக்கக்கூடியதாக உள்ளது. இன்னும் ஒரு வினாவில் நாங்கள் பார்த்தால் இப்போ ஆரையுடைய இது ஒரு கடந்த கால வினா. இவ்வாறு வினா திருப்ப முன்னரும் வந்துள்ளது. ஆகவே இதை கவனிக்க வேண்டியது என்ன, ஆரையுடைய ஒரு மின்னை கடத்தா வளையம் ஒன்றின் மீது பெரிய எண்ணெய் பெரிய துணிக்கையிலான எண்ணிக்கையான புள்ளி ஏற்றங்கள் சீராக பரம்பியுள்ளன. வளையத்தின் மீது உள்ள மொத்த ஏற்றம் இந்த வளையத்தில் உள்ள மொத்த ஏற்றம் தந்திருக்கு. இதில் உள்ள ஏற்றம் மொத்த ஏற்றம் தான் Q. சரியா? Q எனில் உரியில் காட்டப்பட்டவாறு வளையத்தின் அச்சு மீது இதான் அச்சு அச்சின் மீது புள்ளி Pயில் இந்த புள்ளி Pயில் உள்ள நிலை மின் அழுத்தம் யாது? நிலை மின் அழுத்தம். ஆகவே இதில் ஒவ்வொரு சிறிய திணிவு புள்ளிகளாக புள்ளி ஏற்றங்களாக கருதின ஒரு சிம்பிள் Q1. இதால இந்த இதுக்கிடப்பட்ட தூரம் என்ன? இது செங்குத்து, இது R, இது D. ஆகவே இந்த தூரம் என்னன்னு வேற போகின்றது R வர்க்கம் பிளஸ் D வர்க்கம் இந்த வர்க்க மூலம் என்று வரப்போகுது. அப்ப இந்த புள்ளியேற்றத்தால இந்த P என்ற புள்ளியில் உள்ள மின் அழுத்தம் V சமன் அந்த புள்ளியேற்றம் Q1 போட்டால் Q1 இன் கீழ் 4 பை எப்சிலன் நாட் அந்த R வர்க்கம் பிளஸ் D வர்க்கம் என்று வரப்போகின்றது. ஆகவே இதில் எங்களுக்கு தெரிகின்றது இப்படி ஒவ்வொரு புள்ளி ஏற்றமா கருதினா இந்த எல்லா ஏற்றங்களையும் கூட்ட போறீங்க. ஏன் தூரங்கள் எல்லாம் ஒரே தூரத்திலான் இருக்கு எல்லாம். ஆகவே எல்லா ஏற்றத்தையும் கூட்டினா அங்க வார மொத்த ஏற்றம் தான் Q. மொத்த ஏற்றம் தான் Q. ஆகவே நேரடியாக Qவின் கீழ் 4 பை எப்சிலன் நாட் அந்த தூரம் எண்ணிக்கணியம் சாதாரண கூட்டல் கழித்தல். ஆகவே இலகுவாக அந்த இடப்பட்ட தூரம் இது D இது R. ஆகவே செங்குத்து தூரம் அது ரெண்டுக்கு விடப்பட்ட தூரம் என்னென்றதை அறிந்தால் இலகுவாக நாங்கள் விடைய 4வது விடையாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இவ்வாறான கேள்விகளை இலகுவாக இது ஒரு அழுத்தம் ஒவ்வொரு புள்ளியேற்றங்களால் கூட்டுத்தொகை என்றதை கருதி கொண்டு இந்த விடையை நாங்கள் இலகுவாக இதுக்கு இந்த வினாவுக்கு விடையை பெறக்கூடியதாக இருக்கு. இன்னொரு வினாவை பல்தேர்வு வினாக்கை நாங்கள் பார்க்கும்போது இது சம சக Q ஏற்றங்கள் புள்ளியேற்றங்கள் காட்டப்பட்டுள்ளது போல் X அச்சின் மீது உற்பத்திக்கு குறுக்கே சமச்சீராக இதான் உற்பத்தி குறுக்கே சமச்சீராக இதில் ஒரு புள்ளியேற்றம் இதில் ஒரு புள்ளியேற்றம் சீராக இடம் பிடித்துள்ளன. மொத்த மின் அழுத்தம் V ஆனது தூரம் X உடன் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட வகை குறிக்கின்றது?
ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்தை எடுத்து யோசிச்சா இந்த ரெண்டு நாங்கள் கோட்டாக்குறோன்னா இந்த புள்ளியில ஏற்ற இதுக்கு அண்மையில உள்ள அழுத்தம் என்று கேட்டா வி சமன் கியூவின் கீழ் 4 பை எப்சிலன் நாட் ஆர் என்று தெரியும். ஆர் 0 ஆகல, ஆர் அண்மையாக வரும் பொழுது இந்த வி முடிவிலிக்கு செல்ல போகுது, முடிவிலியை அணுக போகுது. ஆனா எங்களுக்கு இதுக்கு அண்மையில வரைக்கும் இந்த ஏற்றத்தாலும் அழுத்தம் கூட்டப்பட போகுது. ஆனா இங்கே அண்மையாக இருக்கும் பொழுது இந்த ஆர் மிகச் சிறியதாக இருக்கும் பொழுது இந்த ஏற்றத்தின் செல்வாக்கு மிக குறைவு. ஆகவே இங்கு முடிவிலி அழுத்தம் கிடைக்க போறது இந்த அந்த புள்ளிக்கு அண்மையில. அவ்வாறு நாங்கள் இந்த தூரத்தை கூட்டிக்கொண்டு வரைகளை இந்த தூரம் கூட கூட அழுத்தம் குறையும் 1/r. அப்போ 1/r என்றால் நேர்கோடாக வரையலாது. ஆகவே இங்கே எல்லாம் வளைகூடாத்தான் இருக்கு. ஆகவே இங்கிருந்து வர எங்களுக்கு அழுத்தம் குறைய போது அதே நேரத்தில் இந்த ஏற்றத்தாலும் வரப்போகின்றது. ஆகவே குறைஞ்சு இந்த மையத்துக்கு வரையில அங்க பூஜ்ஜியமாக இருக்கல, அதே இந்த ரெண்டு ஏற்றத்தாலும் தூரம் இருக்கு r/2 தூரம். அப்ப 2 டைம்ஸ் ரெண்டு வரப்போகின்றது. ஆகவே ஒரு இழிவு அழுத்தத்தை எடுக்கின்றது. பின்னர் இங்கால செல்லும் பொழுது இந்த ஏற்றத்தின் செல்வாக்கு அதிகரிக்க போகின்றது. ஆகவே அங்கு என்ன செய்ய போகின்றது, இங்க இதுகிட்ட வரும் பொழுது இங்க முடிவிலி. ஆகவே எங்களுக்கு நாங்கள் இதுல இந்த மாதிரியான ஒரு வளைகோட பெறக்கூடியதாக இருக்க போகுது. அதே மாதிரி நாங்கள் கியூவின் அடுத்த பக்கத்தை பார்க்க விழிக்கிட்டால் தூரம் கூட கூட ஆர் கூட கூட அழுத்தம் குறைந்து கொண்டு செல்லும். ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக ஆர் ஆனது முடிவிலியை அணுக பூஜ்ஜியத்துக்கு வரப்போகிறது. ஆகவே முடிவிலிருந்து பூஜ்ஜியத்துக்கு வரப்போகின்றது. அதே போல் இஞ்சால பக்கமும் எக்ஸ் இந்த நேர்பக்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கும் அவ்வாறு பூஜ்ஜியத்துக்கு வரப்போகுது. அப்ப எண்ணிக்கை அணியம் ஆகவே கீழே வராது, எல்லாம் மேலேயே வரப்போகின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த இலகுவாக இதுக்குரிய விடையை மூன்றாவதாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே எங்களுக்கு எல்லாம் வளைகோடா இருக்கிறபடி எந்த பிரச்சனையும் இல்லை. தூரத்தோட 1/r என்றால் நேர்கோடாக வர முடியாது என்றதையும் இதிலிருந்து எங்களுக்கு இலகுவாக புரியக்கூடிய. இவ்வாறு நீங்கள் பயிற்சிகள் மூலம் ரெண்டு இங்கே நாங்கள் பார்த்தது போல் இந்த பிளஸ் கியூவாக இதுல மைனஸ் கியூவாக இருந்த எவ்வாறு அமையும், மின்புலச்சரிவுகள் எவ்வாறு அமையும் என்பதெல்லாம் பயிற்சியாக எடுப்பது உங்களது தேவை. நிச்சயமாக ஏற்றங்கள் எவ்வாறு வரைவுகள் மாறுபடும் என்பதை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் அதை முழுமையாக புரிகிறதுக்குரிய வாய்ப்பாக இருக்கு. இப்போ உதாரணமாக நான் இந்த புள்ளியில மின்புலச்சரிவு என்று கேட்டால் மின்னழுத்தம் பூஜ்ஜியம் இல்லை, மின்புலச்சரிவு என்னவாக இருக்க போகின்றது, இதாலும் ஏற்றம் அதாவது மின்புலச்சரிவின் திசை அது இருக்க போது, இதால வார மின்புலச்சரிவு இந்த திசையில இருக்க போது, ரெண்டும் சம பருமன் சம தூரம், மின்புலச்சரிவு பூஜ்ஜியம். ஆகவே அங்கு எவ்வாறு வளை அமையும் என்றதை நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் இதுல பூஜ்ஜியமாக இருக்க போது, அங்க திசை இருக்க போது. இப்ப திசை இருந்தா ஒன்று மேலே கீழே வரும் என்றதும் எங்களுக்கு தெளிவாக புரிய வேணும். அடுத்ததாக நாங்கள் ஏற்றப்பட்ட கோள கடத்தியில் ஏற்படும் மின் அழுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்றப்பட்ட கோள கடத்தியினால் ஏற்படும் மின் அழுத்தம் இதுவும் தரப்படும். சரியா? இப்போ ஒரு ஏற்றப்பட்ட கோள கடத்தி அதின் ஆர் ஆர், அதில் உள்ள ஏற்றம் கியூ, ஆர் தூரத்தில் அழுத்தம் அதாவது கடத்திக்கு வெளியே ஆர் தூரத்தில் சிம்பிள் ஆர் தூரத்தில் அழுத்தம் ஆக இருந்தா கியூவின்கீழ் 4πε ஆரால் சிம்பிள் ஆரால் தரப்படும். அப்ப மேற்பரப்பில் என்ன அழுத்தம், இந்த கியூவின்கீழ் 4πε கேபிட்டல் ஆரால் தரப்படும். உள்ளுக்குள்ள என்ன அழுத்தம், மேற்பரப்பில் என்ன அழுத்தம் உள்ளதோ அதான் உள்ளுக்குள்ள எல்லா இடமும் அழுத்தமாக இருக்க போகுது. ஆகவே அந்த வகையில எங்களுக்கு இது தரப்படும். என்ன, ஏற்றப்பட்ட கோளக்கடத்தி ஒன்றின் மேற்பரப்பில் அல்லது அதனுள் எல்லா புள்ளிகளிலும் அழுத்தம் சமனாக இருக்கும். மேற்பரப்பு உள்ளுக்குள்ள எல்லா இடமும் அழுத்தம் சமனாக இருக்கும். அழுத்தம் சமனாக இருக்க போகுது. இவ்வழுத்தம் அதன் மேற்பரப்பில் உள்ள மின் அழுத்தத்துக்கு சமனாகும். மேற்பரப்பில் என்ன அழுத்தம் உள்ளதோ அதே அழுத்தம் உள்ளுக்குள்ள எல்லா இடமும் இருக்க போகுது. ஆகவே மேற்பரப்பில் தான்
உயர் அழுத்தமாக இருக்க போகின்றது. அதற்கு வெளியே செல்லும் பொழுது அழுத்தம் குறைவடைந்து கொண்டு செல்லும் என்றதும் இந்த கோவைகளிலிருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கு. இது மேற்பரப்பில் உள்ள அழுத்தம் வெளியிலே செல்லும் பொழுது இந்த ஆர் இருக்கிற இடத்துல சிம்பிள் ஆறாக மாறும். ஆகவே தூரம் செல்ல செல்ல ஆறுக்கு நேர்மாறு வீத சமனாக அழுத்தம் எங்களுக்கு குறைவடைந்து கொண்டு சொல்றது, அதாவது தூரத்தோட அழுத்தம் குறைவடைந்து கொண்டு செல்றதை நாங்கள் இந்த தரப்படும் என்ற முடிவிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பாருங்கள், வெளியே உள்ள புள்ளியில் மின்னழுத்தம் கோளத்தின் மையத்தில் ஏற்றமானது செறிந்துள்ள போது உண்டாகும் அழுத்தத்துக்கு சமனாகும். மின்புலச்சரிவும் இதே போக்கூடியது. நாங்கள் ஏற்கனவே ஒரு கோள கடத்தியால ஆர் தூரத்தில், மையத்திலிருந்து ஆர் தூரத்தில் உள்ள மின்புலச்சரிவு என்றால் அந்த அவ்வளவு ஏற்றமும் கியூ ஏற்றம் இருந்து அவ்வளவு மையத்திருப்பதாக கருதித்தான் மின்புலச்சரிவு கிடைக்கும் என்பதை பார்த்து நாங்கள். அதே போல இங்கும் அதே போகக்கூடியதாக இருக்கு. அழுத்தம் ஆர் தூரத்தில் அழுத்தம் கியூவிங்கில் ஆரால் தரப்படும். ஆகவே தூரத்தோட அழுத்தம் குறைவடையும். ஆகவே இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த விடயத்தை இப்ப ஒரு குறித்த ஏற்றம் வெளியில நாங்கள் அழுத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த இவ்வளவும் ஒரு மாறிலியாக இருக்க போது, ஆகவே வி நேர் மாறு வீத சமன் ஆறாக இருக்கிறது வெளியில. அப்ப வி இன்டு ஆர் நாங்கள் மாறிலி என்றத வெளிப்பகுதிகள் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். கேள்விகளுக்கு இலகுவாக செய்யறதுக்கு அது வழியாக அமையும். நாங்கள் உதாரணங்கள் மூலம் பின்னர் பார்ப்போம். ஆகவே அந்த வகையில ஒரு கடத்தும் கோளம் ஒன்றின் மையத்திலிருந்து தூரத்துடன் அழுத்த மாறல் எவ்வாறு அமையும்? அந்த வகையில நாங்கள் பார்த்தால் உள்ளுக்குள்ளே அழுத்தம், மேற்பரப்பில் உள்ள அழுத்தம் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்து, நாங்கள் வெளியில தூரத்தோட குறையுது. ஆனால் இங்கே நேர் வி நேர்வித சமன் 1/r அல்லது நேர்மாறு சமன் ஆர் என்று சொல்றோம். மின்புலச்சரிவு இ நேர்வித சமன் ஒன்றின் கீழ் ஆர் வர்க்கம் என்று பார்த்தோம். ஆறுக்கு நேர் மாறு வீத சமனாக இருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஒரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது, இப்ப 30 சென்டிமீட்டர் ஆரையுடைய கோள கடத்தி ஒன்றுக்கு இவ்வளவு ஏற்றம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மையத்திலிருந்து பின்வரும் தூரங்களில் மின் அழுத்தங்களை காண்க என்று கேட்கப்பட்டது. ஆகவே இங்கு இப்ப 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் அவ்வளவுக்கு இந்த முழுக்களுக்கும் அதாவது 10 20 அது ஒரு கோள கடத்தியில மேற்பரப்பில இவ்வளவுதான் 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர். அப்ப 30 சென்டிமீட்டர்ல அழுத்தம் தான் உள்ளுக்குள்ள எல்லா இடம் இருக்க போகுது. வெளியிலான அழுத்தம் மாறுபட போகுது. ஆகவே அந்த வகையில நாங்கள் இதை பார்க்கும் பொழுது இந்த மேற்பரப்பில் உள்ள மின்னழுத்தமே உட்பகுதியில் உள்ள எல்லா இடமும் இருக்கு. ஆகவே அதன் அழுத்தத்தில், அதன் மையத்தில் இருந்து 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் ஆகிய தூரங்களில் மின் அழுத்தம் எல்லாம் என்னவாக இருக்க போது? இந்த கியூவிங்கில் 4πr கோளத்தின் ஆரையை பிரதியிட்ட கிடைக்கிறது எங்களுக்கு வரப்போகின்றது. அந்த வகையில நாங்கள் பெறுமதியை போல கியூ, அதாவது 9 என்றது 1/4πε0, ஏற்றத்தின் பெறுமதி 16 தர 10⁻19, 30 சென்டிமீட்டர் கோளத்தின் ஆரை. அந்த வகையில கிடைக்க போறது 480 வோல்ட். இதுதான் மேற்பரப்பிலும் உள்பகுதியிலும் உள்ள அழுத்தமாக இருக்க போகின்றது. இப்ப அடுத்தது 40 சென்டிமீட்டர்ல கேட்கப்பட்டது. அப்ப மேற்பரப்பு அல்லது வெளியே V/R மாறிலியதை பெறுகிற போறோம். ஆகவே வெளியில எங்களுக்கு இது 30 சென்டிமீட்டர் உள்ள அழுத்தம் என்று தெரியும். ஆகவே 40 சென்டிமீட்டர் உள்ள அழுத்தத்தை காண்பதற்கு என்ன செய்யணும்? V/R மாறிலி. ஆகவே நாங்கள் 480 தர
30க்குரியதாக இருக்கும் பொழுது தர v தர 40. அப்ப தூரம் செல்ல செல்ல அழுத்தம் குறைந்து கொண்டு செல்லும் என்பது தெரியும். ஆகவே அந்த வகையில நாங்கள் இதை பெருக்கும் பொழுது கிடைக்கின்றது இலகுவாக 40 சென்டிமீட்டர் தூரத்தில் அழுத்தம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த v 40 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள அழுத்தமாக இருக்க போது இலகுவாக திருப்பி எழுதாமல் நாங்கள் அதை கொண்டு v × r பயன்படுத்தி இந்த அழுத்தத்தை 40 சென்டிமீட்டர் தூரத்தில் அழுத்தம் தான் இந்த 360 வோல்ட்டாக அமைகின்றது. அடுத்ததாக சம அழுத்த மேற்பரப்புகள். இந்த சம அழுத்த மேற்பரப்புகள் என்றது மேற்பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் அழுத்தம் சமனாக இருந்தால் அந்த மேற்பரப்பு சம அழுத்த மேற்பரப்பு என வரையறுக்கப்படும். மேற்பரப்பில் உள்ள எல்லா புள்ளிகளும் அழுத்தம் சமனாக இருந்தால் அம்மேற்பரப்பு சம அழுத்த மேற்பரப்பு. சம அழுத்த மேற்பரப்பு உதாரணம் கடத்திகள்னு பொதுவாக சொல்லலாம். நிலையியல் நிலைமைகளின் கீழ் உள்ள கடத்தி. நிலையியல் நிலைமை என்றால் நாங்கள் ஒரு அழுத்தம் முதலோ அல்லது அழுத்தத்தை பிரயோகிக்கப்படாது இருக்கும்போது அந்த கடத்தி ஒரு சம அழுத்த மேற்பரப்பாக இருக்கும், கடத்தியின் மேற்பரப்பு. அதே போல் ஏற்றங்களை சுற்றி வரையப்பட்ட எந்த ஒரு கோளப்பரப்பையும் எடுத்தால் குறித்த தூரம் அந்த ஏற்றங்களை சுற்றி வரையப்பட்ட தூரங்கள் எல்லாம் சமனாக இருப்பதால் சம அழுத்த மேற்பரப்பாக இருக்கு. அதே வேளை பாருங்க எக்ஸ் என்றது ஒரு சம அழுத்த மேற்பரப்பு எடுக்கிறது, இது ஒரு சம அழுத்த மேற்பரப்பு. அப்ப இந்த ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு ஒரு குறித்த ஏற்றம் கியூவை எடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னென்று கேட்டால் 0 இருக்குமே. ஏயிலும் பியிலும் அழுத்தம் சமம், ஆகவே செய்யப்பட்ட வேலை 0 உள்ளது. அந்த வகையில Q × VB - VA ரெண்டும் அழுத்தம் சமன், செய்யப்பட்ட வேலை 0 இருக்கு. எனவே சம அழுத்த பரப்பில் எந்த ஒரு ஏற்றத்தையும் எடுத்து செல்ல செய்ய வேண்டிய வேலை 0. சம அழுத்த மேற்பரப்புகள் எப்போதும் மின்விசை கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கும் என்ற கருத்தும் நாங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விடயம். எப்போதும் சம அழுத்த மேற்பரப்புகள் செங்குத்தாக அமையும். நாங்கள் உதாரணம் மூலம் பார்ப்போம் பின்னர். சில சம அழுத்த பரப்புகளுக்கு உதாரணங்கள் இங்க சமாந்தர தட்டலுக்கு இடையில பார்ப்போம். சமாந்தர தட்டலுக்கு இடையில் ரெண்டு சமாந்தர ஏற்றப்பட்ட தட்டலுக்கு இடையே இங்க பாருங்க, நான் இந்த கோடு ஒவ்வொரு கோடுகளாக காட்டியிருக்கிறேன். இந்த கோடுகள் ஒவ்வொன்றும் சம அழுத்த பரப்பாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே நான் 30 உதாரணத்தை குறிச்சிருக்கின்றேன். இந்த மின்விசை கோடுகள் என்ற போக்கு இந்த திசையில இருக்கு, அதுக்கு எதிர் திசையில அழுத்தம் அதிகரித்து கொண்டு செல்றதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கு சம இடைவெளிகளாக இருக்குது, அழுத்தங்களும் சமன் அளவால கூடிக்கொண்டு போறதையும் அவதானிக்கக்கூடியதா இருக்கு. ஏன் என்றதை பின்னர் நாங்கள் இதுக்குரிய விளக்கத்தை தேடுவோம். ஆகவே இங்கு எல்லாம் சம அழுத்தங்கள் சம இடைவெளியில இருக்கு. இங்க பாருங்கள், ஒரு புள்ளியேற்றத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் சம அழுத்த வேறுபாடு பார்க்கும்போது 70, 50, 30 இந்த இடைவெளிகள் கூடிக்கொண்டு செல்லுகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், உட்பகுதியில உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அழுத்தம் கியூவின் கீழ் 4πε r கூட கூட அழுத்தம் குறையுது, ஆனா நேர்விகித சமனாக குறையல. இங்கே எங்களுக்கு சீரான இடைவெளியாக இருக்கு. இங்கே இடைவெளி இதெல்லாம் சமஅழுத்த மேற்பரப்பு. சமஅழுத்த மேற்பரப்புக்கு மின்விசை கோடுகள் எப்போதும் செங்குத்து. இங்க பாருங்க, சமஅழுத்த மேற்பரப்புக்கு மின்விசை கோடு செங்குத்து எங்கே எடுத்தால். அப்ப இதுல உள்ள அழுத்தம் எல்லா இடமும் சமன், இதுல உள்ள அழுத்தம் எல்லா இடமும் சமன். ஆகவே நாங்கள் இங்க சீராக இடைவெளியை கீறையலாது, வித்தியாச இடைவெளியை படிப்படியாக கூடி கொண்டு போகும். அப்ப அழுத்தங்கள் அழுத்த வேறுபாடு சமன். ஒவ்வொரு கோடுகளுக்கு இடையே இதுக்கிடையில் உள்ள அழுத்த வேறுபாடும் 20, இங்கே 20, இங்கே 20. ஆனால் சம இடைவெளிகள் அல்ல. சம அழுத்த மேற்பரப்புகள் இந்த ஒவ்வொரு சம அழுத்த வேறுபாடு சமனாக எடுக்கும் போது இடைவெளி ஏன் அழுத்தம் தூரத்துக்கு நேர்மாறு வீத சமன் என்பதை புரிந்து கொண்டால் இதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஒரு 2 புள்ளி ஏற்றங்கள், 2 ஒத்த ஏற்றங்கள் பிளஸ் பிளஸ். அப்ப இதெல்லாம் சமஅழுத்த மேற்பரப்பு. உங்களுக்கு சமஅழுத்த மேற்பரப்புக்கு எப்போதும் மின்விசை கோடு செங்குத்தாக இருக்கு. அப்ப இந்த புள்ளியில பாருங்க, டேர்ன் ஒன்று இதுல சேருது, இந்த இடம் சமஅழுத்தமாக இருக்கு. இந்த இடத்துல உள்ள மின்புலச்சரிவு என்னவா இருக்கும்? 0 இருக்கும் என்பதை நீங்கள் புரிய வேண்டியது. ஆகவே இங்கும் அவ்வாறு இடைவெளிகள் எவ்வாறு அமைகின்றது
என்ன மாதிரி இதன் வடிவம், இந்த ஒவ்வொரு மின்விசை கோடும் சமழுத்த மேற்பரப்பு மின்விசை கோடு அந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும் என்பதை நாங்கள் இதில் புரியக்கூடியதாக உள்ளது. இதே போல் இன்னொரு உதாரணத்தை எடுக்கும் பொழுது இங்கே பாருங்க, 2 ஒவ்வாத ஏற்றங்கள் பிளஸ் மைனஸ் எடுக்கும் பொழுது நடுப்பகுதியில் அழுத்தம் எப்பவும் என்னவா இருக்க போது, இந்த 2க்கு நடுப்புள்ளியில எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் இங்கேயோ இங்கேயோ எந்த புள்ளி எடுத்தாலும் அழுத்தம் என்னவா இருக்கும், பூஜ்ஜியமாக இருக்கு. அழுத்தம் பூஜ்ஜியம். அதே நேரத்தில் சமழுத்த மேற்பரப்புகள் காட்டப்பட்டிருக்கு இங்கு. இப்ப முக்கியமான அடுத்த விடயம், இது ஒரு எங்களுக்கு மிக முக்கியமான விடயமாக இருக்குது இந்த மீன்புலத்தில். இதுல கவனிக்க வேண்டிய விடயம், ஒரு ஏண்ட புள்ளி பி என்ற புள்ளி, இந்த தூரம் நான் சிறிய தூரமாக எடுக்கிறேன் டெல்டா எக்ஸ். மீன்புலத்தின் திசை இந்த திசையில காட்டப்பட்டிருக்கு. இந்த ஏ என்ற புள்ளியில இருந்து பி என்ற புள்ளிக்கு இந்த பிளஸ் கியூ ஏற்றத்தை எடுத்து செல்ல செய்ய வேண்டிய வேலை என்றதை 2 விதமாக நாங்கள் சிந்திக்க போகின்றோம். அழுத்தத்துக்கான வரவிலக்கணத்திலிருந்து ஆரம்ப தத்துவம் செய்யப்பட்ட வேலை விசை தர தூரம் என்ற 2 விடயங்களையும் கொண்டு, ஆகவே இந்த ஏற்றத்தை மின்புலத்துக்கு எதிராக கொண்டு வருகின்றோம் என்றால் நாங்கள் அடுத்த விடயம் தெளிவாக தெரிய வேண்டியது, மின்புலத்துக்கு எதிரான திசையில் அழுத்தம் அதிகரிக்கும் என்றது மிக தெளிவாக ஞாபகப்படுத்த வேண்டியது. அப்ப இங்கே நான் V என்ற அழுத்தத்தை எடுக்கின்றேன், இங்கே V பிளஸ் டெல்டா V. ஆகவே செய்யப்பட்ட வேலை என்ன, டெல்டா டபிள்யூ என்று எடுத்த சிறிய வேலை, இதுல இருந்து இங்கு செய்யப்பட்ட வேலை விசை தர தூரம் F இன்டூ டெல்டா எக்ஸ் என்று எழுதலாம். Fக்கு பதிலாக நாங்கள் மைனஸ் EQ இன்டூ டெல்டா எக்ஸ் என்று எழுதலாம். இந்த விசையை மாறிலியாக எடுக்கலாமே, சிறிய தூரம் என்பதால் ஒரு விதமாக செய்யப்பட்ட வேலை. ஆரம்பத்தது விசை தர தூரம், விசை மாறிலி சிறிய தூரம், அதான் சிறிய தூரம் எடுத்து. இன்னொரு விதமாக டெல்டா டபிள்யூ நாங்கள் இப்ப பார்த்து நாங்கள் Q இன்டூ டெல்டா V அழுத்த வேறுபாடு. ஆகவே இங்கே V பிளஸ் டெல்டா V, இங்கே V. ஆகவே அழுத்த வேறுபாடு டெல்டா V என கொண்டு செல்லப்படுற ஏற்றம் Q. அப்ப Q இன்டூ டெல்டா V என்று டெல்டா V என்று எடுக்கப்படும். Q இன்டூ டெல்டா. அப்ப ரெண்டையும் சமப்படுத்தப்படும். இதைத்தான் செய்ய போறோம். இதுல இருந்து என்ன பெற போறோம் என்றதை நாங்கள் அவதானிப்போம். ஆகவே இந்த வகையில இந்த 2 விதமாக தொடர்பை எடுத்து இதன் மூலம் நாங்கள் எடுக்க, அதாவது மின்புலச்சரி V உள்ள ஏதாவது ஒரு புள்ளி A இலிருந்து ஏதாவது ஒரு புள்ளி Bக்கு ஒரு புள்ளி ஏற்றம் Q ஆனது F என்னும் விசையினால் அசைக்கப்படுகிறது என்க. Aக்கும் Bக்கும் இடைப்பட்ட தூரம் டெல்டா எக்ஸ் மிகச் சிறியது. ஆகையால் Aக்கும் Bக்கும் இடையான விசை மாறிலி என கருத முடியும். மிகச் சிறியது, ஆகவே விசை மாறிலி என கருத முடியும். ஆகவே அந்த வகையில நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நான் விசை செய்யப்பட்ட வேலை டெல்டா டபிள்யூ இல்லாட்டி டி டபிள்யூ எடுக்கிறோம், சிறியது F இன்டூ டெல்டா எக்ஸ் இல்லாட்டி டிஎக்ஸ். ஆகவே F சமன் மைனஸ், ஆனால் F சமன் மைனஸ் EQN. நாங்கள் விசை புலம் எதிராக இருக்கு, ஆகவே சய குறிப்பது Fம் Eயும் எதிரெதிரானவை. ஆகவே அந்த வகையில பிரதியிட்டா இந்த கோவை கிடைக்கின்றது. அடுத்தது Aக்கும் Bக்கும் இடையான அழுத்த வேறுபாடு டெல்டா V என்றால் நாங்கள் அந்த வகையில டெல்டா டபிள்யூ, நாங்கள் இதுல டெல்டா டபிள்யூ டி டபிள்யூ ரெண்டும் நாங்கள் ஒன்றாகவே எங்களை பொறுத்தவரை கருதி கொள்ளலாம். டெல்டா டபிள்யூ நாங்கள் இதெல்லாம் டியோ டெல்டாவோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே அந்த வகையில ரெண்டும் சமப்படுத்த போறோம். எனக்கு மைனஸ் EQ இன்டு டெல்டா எக்ஸ் சமன் Q இன்டு டெல்டா V. ஆகவே E சமன் மைனஸ் dV dx. அழுத்த படித்திறன் தான் மின்புலச்சரி மிக முக்கியமான ஒரு சமன்பாடு. அழுத்த படித்திறன் மைனஸ் என்றதை இண்டிகேட் பண்ணது என்ன, எங்களுக்கு E சமன் மைனஸ் dV பை dx. அழுத்த படித்திறன் தான் மீன்புல சரிவாக இருக்கும். ஆக அழுத்த படித்திறன் அழுத்த வேறுபாட்டுங்கள் தூரம். ஏற்கனவே வெப்பநிலை படித்திறன் பார்த்திருப்பீங்க, வெப்பநிலை வேறுபாட்டுங்கள் நீளம். அதே மாதிரி அமுக்க படித்திறன், அமுக்க வேறுபாட்டுங்கள் நீளம், அழுத்த படித்திறன் சொல்லுகின்றோம். அந்த வகையில இந்த கோவை இப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேண்டியது Bயும் Xம் Aயிலிருந்து Bக்கு அதிகரிக்கிறது,
அதாவது ஏயிலிருந்து பிக்கு நாங்கள் முன்னர் பார்த்தது மின்புலத்துக்கு எதிரான திசையில் அதிகரிக்குது. ஈ ஆனது பியிலிருந்து ஏ நோக்கிய திசையில் இருக்கிறது. மின்புலத்துக்கு எதிரான திசையில அழுத்தம் அதிகரிக்கும் என்றது தெரியும். இப்ப ரெண்டு சமாந்தர தட்டுகளுக்கு இடையே நாங்கள் சீரான புலமாக இருக்கும் உட்பகுதியில தூரம் டி அழுத்த உருவட வி, ஆகவே என்ன வரப்போகின்றது? சமாந்தர கடத்தும் தட்டு டி உடைய தூரத்தில் இருக்கும் பொழுது அவற்றுக்கிடையான அழுத்த ஒருபாடு வி என்க. ஓரங்களை தவிர ஏக்கும் பிக்கும் இடையில் அழுத்த படித்திறன் மாறிலியாக எடுக்கலாம். ஆகவே வி ஓவர் டி என்று நாங்கள் அதன் எண் பெறுமதி எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே சராசரி அழுத்த படித்திறன் E சமன் வி ஓவர் டி. E சமன் வி ஓவர் டி. ஆகவே இந்த இதுகளும் நாங்கள் அடிக்கடி நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அழுத்த படித்திறன் மின்புலச்சரிவு, ஏற்கனவே மின்புலச்சரிவு என்ற அலகு ஏற்றத்தில் தாக்கும் மின் விசை என்ற விடயங்களை பார்த்திருந்தோம். அந்த வகையில நாங்கள் இந்த அலகு இப்பதான் எங்களுக்கு தெரியும். அலகு ஏற்கனவே இன்னொரு அலகு வோல்ட் மீட்டர் மைனஸ் ஒன், ஏற்கனவே நியூட்டன் கூலோ மைனஸ் ஒன் என்று பற்றி அறிந்திருந்தோம். ஆகவே இந்த வகையில ஒரு உதாரணத்துக்கு வருவோம். இந்த உதாரணத்தில் நாங்கள் ரெண்டு தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 10 மில்லிமீட்டர், அழுத்த வேறுபாடு 500 வோல்ட். ஆகவே தட்டுகளுக்கு இடையில மீன் புலச்சரிவேன். ஆகவே E சமன் வி ஓவர் டி. ஆகவே நாங்கள் அதுக்கும் சிறிய படங்கள், நாங்கள் மேலே மைனஸை குறிக்கிறேன், கீழே பிளஸை குறிக்கிறேன். பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி மின்புலச்சரிவு இருக்கின்றது. இடப்பட்ட தூரம் 10 மில்லிமீட்டர், அழுத்த வேறுபாடு 500 வோல்ட். தரப்பட்ட தரவுகள் எல்லாம் குறிக்கப்பட்டது. ஆகவே தட்டுகளுக்கு இடையில் மின்புலச்சரிவு E சமன் வி ஓவர் டியில நேரடியாக காணலாம். ஆகவே அதில் பிரதியிடும் பொழுது மின்புலச்சரிவுக்கான பெறுமதி எங்களுக்கு நேரடியாக கிடைக்கின்றது. இவ்வளவு வோல்ட் மீட்டர் மைனஸ். தற்போது 1.6 தர 10⁻19 கூலம் நேரேற்றம் பெற்ற எண்ணெய் துளி இதில் வைக்கப்படுது. அப்ப நேரேற்றத்தை வைக்கிறபடியத்தை நான் ஏற்கனவே முன்னாயுத்தமாக கீழே பிளஸும் மேல மைனஸும் வச்சனேன். எண்ணெய் துளி சமநிலை இருக்கு. சமநிலை இருந்த என்ன கீழே நிற தாக்கணும், மேல அதுல மின்விசை தாக்கணும். மின்விசை மேல் நோக்கி தாக்கணும் என்ற மேல மறைத்தட்டும் கீழே நேர்த்தட்டாக இருக்க வேண்டும் என்றது எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே அந்த வகையில சமநிலையில் இருப்பதால் விசை நிறைக்கு சமப்படுத்தும் பொழுது அந்த வகையில மின் விசையும் நிறையும் சமப்படுத்தப்படுது. ஆகவே மின் விசை EQ-ஆல் தரப்படுகின்றது. அதிலிருந்து எம்முக்கான கோவை கிடைக்கின்றது. அதில் பிரதியிடும் பொழுது எங்களுக்கு அதன் திணிவு கிடைக்கின்றது. ஆகவே இந்த சமநிலையில இருக்கும் பொழுது தாக்குற விசைகள் சமன் என்றதை கொண்டு இந்த வினாவை பெறக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு வினாவை பார்க்கும் பொழுது ஆர் அறையுடைய ஒரு தனியான கடத்துங்கோளத்தின் மேற்பரப்பில் ஏற்ற பெறப்படுத்தி சிக்மா நேரழுத்தம் சீராக பரப்பப்பட்டுள்ளது. கோளத்தின் மையத்தில் மின் அழுத்தம் கேட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் முதல் பார்த்து நாங்கள் V சமன் Qவின் கீழ் 4πε0 R. இப்ப எங்களுக்கு Q என்றது ஏற்ற பெறப்படுத்தி சிக்மா. அப்ப சிக்மா இன்டு 4πr வர்க்கம் கீழே 4πε0 R என்று வரப்பு. ஆகவே இந்த 4πr வெட்டுப்பட்ட சிக்மா ஆறுங்கில் எப்சிலன் என்று வரப்போகின்றது. ஆகவே இரண்டாவது விடைக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விடைக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப இதை பயன்படுத்த இப்ப வி சமன் இப்ப எங்களுக்கு தெரியுது ஆர் சிக்மாவின் கீழ் எப்சிலன் நாட். அப்ப இதுல பாருங்க, இந்த முடிவு எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்றதுக்கு ஒரு வழியை காட்டுறேன். என்ன மாதிரி என்றால், இப்ப அழுத்தம் சமனாக இருந்தா, பல துளியில் அழுத்தம் சமனாக இருந்தா இந்த ஆருக்கும் சிக்மாவுக்கும் என்ன தொடர்பு? மாறிலியாக இருக்கும். ஆர் இன்டு சிக்மா மாறிலி. அப்ப ஆர் நேர் மாறு வித சமனாக மாறப்போகின்றது. ஆகவே இன்னொரு வினாவை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறித்த எண்ணிக்கையான கோளக்கடத்திகள் ஆரைகள் வித்தியாசமானவை, ஆனால் அவை ஒரே அழுத்தத்தை கொண்டுள்ளன எனின் அவற்றின் மேற்பரப்பு ஏற்ற பெறப்படுத்திகள். ஆகவே முன்னர் பார்த்த விடையில் எங்களுக்கு தெரியும், அழுத்தம் மாறிலியாக இருந்தா
ஆரை ஏற்றப்பெறப்படுத்திக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கு. ஆகவே அந்த முன்னுள்ள கேள்விகளை எடுத்து நாங்கள் அடுத்ததாக இதை பெறக்கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த வினாவை பார்க்கும் பொழுது இந்த அழுத்த வேறுபாடுடன் எவ்வாறு மின்புலச்செறிவு மாறும் என்று கேட்கப்பட்டிருக்கு. இங்கே அழுத்த தூரத்தோட மாறுறதுக்கான விரைவு தந்துள்ளது. ஆகவே உங்களுக்கு பாருங்க, அழுத்த படித்திறன் தான் மின்புலச்செறிவு, படித்திறன் சாய்வு படிப்படியாக குறைந்து பூஜ்ஜியத்துக்கு வருகிறது. ஆகவே எங்களுக்கு அழுத்த படித்திறன் E சமன் V/D என்று பொதுவாக தெரியும். டிக்கு நேர்மாறு வீத சமண்டபடியால் நேர்கோடாக வர முடியாது, வளைகூடா தான் வரப்போகின்றது. ஆகவே இந்த இடத்துல பூஜ்ஜியம் திசை மாறுது. ஆகவே எங்களுக்கு முதலாவதோ மூன்றாவதோ அஞ்சாவதோ வர முடியாது. ஆகவே 2, 4 தான் இங்கு சாத்தியம். ஆகவே எது சாத்தியம்? இங்கே படித்திறன் குறுங்கோணமாக இருந்தால் இங்கே மறை E சமன் -dV/dx -dV/dx என்று தெரியும். அந்த வகையில் விடை 2வதுக்கு நாங்கள் செல்லலாம். ஆகவே இவ்வளவு செய்த கேள்விகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து, என நீங்கள் சேனல் NIE யூடியூப்பினூடாக நீங்கள் இவ்வளவு நேரமும் கற்ற விடயங்களை திரும்ப திரும்ப செய்வதன் மூலமும் திரும்ப திரும்ப அந்த வரைவிலக்கணங்களை அறிவதன் மூலமும் பெற்ற விடயங்களை சிறப்பாக செய்வதற்கு உங்களுக்கு பாடசாலையில் ஆசிரியர் உதவுவர். அதே வேளை இதை நீங்கள் யூடியூப்பினூடாக தொடர்ந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே.